Hi students, 12th Mathsல chapter 7ல example 7.9 பார்க்க போறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கன்வேயர் பெல்ட்ல சால்ட்டை வந்து ரீப்ரொடியூஸ் பண்றாங்க. சரிங்களா? இப்போ ஒரு கன்வேயர் பெல்ட் மாதிரி போட்டுக்குவோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சால்ட் இங்கெல்லாம் கொட்டுறாங்க. சால்ட்டு அந்த சால்ட் வந்து கீழே வந்து கிரவுண்ட்ல விழுது. அந்த கிரவுண்ட்ல விழுறது வந்து எப்படி விழுதுன்னா ஒரு கானிக்கல் ஷேப்ல விழுது. சரிங்களா? ஒரு கோன் ஷேப்ல விழுது. அப்படி விழுற அந்த சால்ட் வந்து கோன் ஷேப்ல இருக்குது. அந்த கோன் ஷேப் வந்து என்ன விதத்துல வந்து விழுதுன்னா அந்த சால்ட் என்ன விதத்துல விழுது 30 cubic மீட்டர் பர் மினிட் வேகத்துல வந்து விழுது. சரிங்களா? அட் ஏ ரேட்னு கொடுத்துருக்காங்க. அட் ஏ ரேட் ஆஃப் 30 cubic. கியூபிக்னாவே வால்யூமோட இன்க்ரீஸ், வால்யூமோட ரேட் ஆஃப் சேஞ்ச். அப்படின்னா டிவி பை டிடி. டிவி பை டிடி வந்து என்னது 30 cubic. சரி, வால்யூமோட ரேட் ஆஃப் சேஞ்ச் பர் மினிட் ஃபார்மிங் கானிக்கல் பைல். இது கானிக்கல் பைல் ஷேப்ல வந்திருக்கு. வித் எ சர்க்குலர் பேஸ் whose height and diameter of the base are equal கொடுத்துருக்காங்க. ஹைட்டும் டயாமீட்டரும் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஹைட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஹைட்னா அச்சும் எதுவும் ஈக்குவல், டயாமீட்டரும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. டயாமீட்டர்னா 2r, அதான் வந்து என்னது டயாமீட்டர். அப்போ அவங்க என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னா கிவன் இஸ் 2r ஈக்குவல் என்னது h. இதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து 10 மீட்டர் ஆகும்போது ஹைட்டோட இன்க்ரீசிங் ரேட் கேட்கறாங்க. அப்ப ஹைட்டோட இன்க்ரீஸ் ரேட் என்ன கேட்கறாங்க, dh by dt கேட்கறாங்க. dh by dt கேட்கறாங்க when h equal to என்னவா இருக்கும்போது 10 இருக்கும்போது. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது dh by dt கண்டுபிடிக்கலாம். இப்போ given 2r equal to h கொடுத்துருவாங்க. இதுல வந்து நம்ம r கண்டுபிடிக்கலாம். r equal to என்ன வரும், h divided by 2 கிடைக்கும். இது நம்மளுக்கு யூஸ் ஆகும். இது அப்படியே கிட்டும். இப்போ வால்யூம் ஆஃப் கோன் v equal to 1/3 pi r square h. ஓகேங்களா? இதுல ஆர்ன்றது ரேடியஸ், ஹச்ன்றது என்னது ஹைட், வின்றது வால்யூம். சரிங்களா? இப்போ ஆர் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க கிவன் கொடுத்துருக்கிற h/2. இந்த ஆர் ஈக்குவல் டு h/2 இங்க அப்ளை பண்ணுங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1/3 பை ஆர் ஸ்கொயர்னு இருக்கு. ஆருக்கு போல நம்ம h/2 டு தி பவர் ஸ்கொயர் அப்ளை பண்ணிட்டோம் இன்ட்டு h. இப்போ 1 பை மல்டி பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், பை டிவைடட் பை 3 கிடைக்கும். h ஸ்கொயர் மட்டும் h ஸ்கொயர்னு கிடைக்கும். இங்க ஒரு h இருக்கு. அப்போ டோட்டல் என்ன வரும், h கியூப் டிவைடட் பை இங்க 2 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 4 கிடைக்கும். இப்போ டோட்டலா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பை டிவைடட் பை 4 into 3 12 h கியூப். இதான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ v ஈக்குவல் டு பை பை 12 h கியூப் அப்படின்னு கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பண்றோம், இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது dh by dt தான் கண்டுபிடிக்க போறோம். h ஈக்குவல் டு 10 ஆக்கும்போது இப்போ இது என்ன பண்ணணும், dh by dt வேணும்னா நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். t பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. சரிங்களா? டிஃபரன்ஷியேட் v with respect to t. இப்போ t பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். இப்போ நம்ம v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா dv by dt ன்னு கிடைக்கும். dv divided by dt. v ஐ டிஃபரன்ஷியேட் பண்றோம். எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம், t பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்போ dv by dt equal to pi by 12. அது வந்து கான்ஸ்டன்ட் மல்டிபிள் இருக்கு. pi by 12 அப்படியே எழுதிக்கிறோம். h கியூபை டிஃபரன்ஷியேட் பண்றோம். h கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணா 3h ஸ்கொயர்னு வரும். எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம், t பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 3h ஸ்கொயர் இன்ட்டு dh divided by dt அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா 12லையும் 3 கேன்சல் பண்ணலாம். 3 வந்து 1 டைம் வரும். இங்க வந்து 4 3 சார் 12 எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ dv by dt அவங்க கொடுத்துருக்காங்க என்னது 30. அப்போ dv by dt பதிலா நம்ம அப்ளை பண்ண போறோம் 30 ஈக்குவல் டு இங்க பை டிவைடட் பை 4 அப்படி எழுதிங்க. h ஸ்கொயர், ஹோட வேல்யூ என்னது 10. அப்போ இங்க என்ன வரும், 10 ஸ்கொயர்னு கிடைக்கும். 10 ஸ்கொயர் இன்ட்டு dh by dt அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ dh by dt அப்படி எழுதிங்க. இப்போ இந்த 4 இந்த சைடு எடுத்துவாங்க. அப்போ என்ன வரும், 30 இன்ட்டு 4 ஈக்குவல் டு இங்க பார்த்தீங்கன்னா பை இருக்குது. அந்த பையை இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன வரும், டினாமினேட்டர்ல பையன் வந்துடும். இங்க 10 ஸ்கொயர் இருக்கு. 10 ஸ்கொயர் இந்த சைடு எடுத்துவாங்க. 10 ஸ்கொயர்னா 100 எழுதலாம். 100 இந்த சைடு இருந்துச்சுன்னா டினாமினேட்டர் வந்துடும். பை இன்ட்டு என்ன வரும், 100 ஈக்குவல் டு இங்க ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது நம்மளுக்கு dh by dt. இது மட்டும் தான் கிடைக்குது. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 0 கேன்சல் பண்ணுங்க. இப்போ மீது என்ன இருக்கும், 4 10 கேன்சல் பண்ணலாம். 2 டைம்ஸ் வரும். 2 2 சார் 4, இங்க 5 2 சார் 10 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 3 into 2 என்ன கிடைக்கும், 6 divided by டினாமினேட்டர்ல 5 pi equal to dh by dt. இப்போ நம்மளுக்கு ஃபைனலா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, dh by dt equal to திருப்பி எழுதுறீங்க 6 by 5 6 divided by 5 pi மீட்டர் per minute. ஓகேங்களா? தட்ஸ் ஆல் ஸ்டூடண்ட். ஹைட் என்ன விதத்தில் இன்க்ரீஸ் ஆகணும்னு கேட்குறாங்க. ஹைட் இன்க்ரீஸ் ஆகிற ரேட் வந்து 6 by 5 pi மீட்டர் per minute. தட்ஸ் ஆல் ஸ்டூடண்ட். நீங்கள் நம்ம சேனல் நீ வந்தால் மறக்காம சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. பை ஸ்டூடெண்ட்ஸ்.